இந்த இடத்துல இஸ்ரவேலின் பெரிய பலன் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனமே அவனுக்கு ஒப்பானவன் யார்? ஒப்பானவன் யார்? இது துவக்க கால ஆரம்ப கால ரட்சிப்பாக இது காணப்படுகிறது. என்ன ரட்சிப்பு? உலகமே வாதைக்குள் வருகிறது. எகிப்து சொல்கிறேன், 10 விதமான வாதைகள் எகிப்தினுடைய தேசத்தை வாட்டி வதைக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் உள்ள பலன் இதிலிருந்து தெரிகிறது. எகிப்தினுடைய வாதை ஒன்றும் இஸ்ரவேலை தாக்குவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராம புஸ்தகம் 26வது அதிகாரம். இதற்கு என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஆசரிப்பு கூடாரம் இதற்கு தலைவாசலாக இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கோ எது தலைவாசலாக இருக்கிறது என்று சொன்னால், தேவ ஆலயம், சரீரமாக்கிய தேவ ஆலயம் நமக்கு தலைவாசலாக இருக்கிறது. அந்த ஆலயம் எப்படி அது எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இந்த ஆலயமாகிய சரீரத்தில் தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வம்சத்துக்கு ஒருவன் மீது இறங்கினார். மேல் காணப்பட்ட ஆவியானவர் இப்பொழுது நமக்குள் வாசம் செய்கிறார். புதிய ஏற்பாட்டிலுடைய வியாக்கியானம் நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார். ஏசாயா 61:1 வாசிக்க, சுவிசேஷத்துக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு பெந்தகோஸ்தே அறுப்பின் பண்டிகை நாளிலே, அறுப்பின் நாள் பெந்தகோஸ்தே நாளிலிருந்து, ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட நாளிலிருந்து இறங்கின தேவன் உள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் ஆலயமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆலயம் தீட்டுப்பட்டால் என்ன நடக்கும்? ஆலயம் பரிசுத்தமாய் காக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீதிமான்கள் சிங்கத்தை போல இருப்பாங்க. என்ன வேதம் சொல்லுகிறது? நீதிமான் சிங்கத்தை போல இருப்பாங்க. நீதிமானுடைய பட்டியலுக்குள்ளே வருகிறார். அந்த துவக்க கால ரட்சிப்பு என்ன? வாதைகளுக்கும் நம்முடைய சரீரத்தை கர்த்தர் பேணி பாதுகாக்கிறார். வாதை, இந்த கொரோனாவில் எத்தனையோ பேர் மாண்டு போனாங்க. நம்ம காட்டில் நல்லவங்க, பராக்கிரமசாலிங்க, பக்திமான்கள், நீதிமான்கள். ஆனால் நம்ம கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் நாம் சந்திக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இன்னும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இன்னும் நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மறைபொருள். நாம் எல்லாம் ஜெயித்து விட்டோம் என்பதல்ல, இன்னும் நாம் ஜெயிக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. நாம் அங்கு போய் சேர்வதற்குரிய கடமைகள் காத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அந்த பகுதி நிறைவேறவில்லை என்ற அர்த்தம்.